ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ഇന്ന് ഇവിടുത്തെ വചനചിന്തയ്ക്കായിട്ട് ഞാൻ ആലോചിക്കാൻ നിങ്ങളെ ഓർപ്പിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഒരു വിഷയം ദൈവത്തിലുള്ള ആശ്രയത്തെക്കുറിച്ചാണ്. நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக வந்து நிற்கும் பொழுது எனக்கு தோன்றிய காரியம் தேவன் மேல் நான் வைத்த நம்பிக்கை, விசுவாசம். നമുക്കെല്ലാവർക്കും അറിയാവുന്ന ഒരു വിഷയമാണ്, നമ്മൾ ചെയ്യേണ്ടുന്ന ഒരു വിഷയമാണത്. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கிற செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். കാരണം പലപ്പോഴും നമ്മൾ ഓർക്കേണ്ട ഒരു ആവശ്യം എന്ന് പറയുന്നത്, നമ്മൾ ഈ ലോകത്ത് ജീവിക്കുമ്പോൾ പലപ്പോഴും നമ്മുടെ ജഡത്തിന്റെ ചിന്ത കൊണ്ട് നമുക്ക് പലപ്പോഴും ആ ദൈവത്തിൽ ആശ്രയം കുറയാൻ സാധ്യതയുള്ള ഒരു വിഷയമാണ്. இது நாம் தினந்தோறும் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடம் தான். ஏனென்றால் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தேவன் மேல் நாம் வைத்திருந்த நம்பிக்கையை அது குறைப்பதாக இருக்கிறது. പലപ്പോഴും നമുക്ക് വല്ല പ്രയാസങ്ങൾ വരുമ്പോഴോ അല്ലെങ്കിൽ നമുക്ക് ആവശ്യങ്ങൾ വരുമ്പോഴോ അതിലൊക്കെ ചിലപ്പോൾ നമ്മുടെ ചിന്തകൾ അതിൽ കടന്നു വന്ന് ചിലപ്പോൾ അതിലൊരു കുറവ് വരാൻ സാധ്യതയുണ്ട്. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், சில தோல்விகள், சில நிராசைகளை நம்ம நினைக்கும் பொழுது தேவன் மேல் நாம் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை குறைவுபடுவதற்கு காரணமாக இருக்கிறது. നമുക്ക് സദൃശവാക്യങ്ങൾ 3-ാം അധ്യായം 5-ഉം 6-ഉം വാക്യം വായിക്കാം. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5ம் 6ம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5ம் 6ம். சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை கேட்டுக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ഇവിടെ രണ്ട് ഭാഗമായിട്ട് നമുക്ക് ചിന്തിക്കാം. ഒന്ന് 5 എന്ന് പറയുന്നത് പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ യഹോവയിൽ ആശ്രയിക്കുക, സ്വന്തം വിവേകത്തിൽ ഊന്നരുത് എന്നാണ് പറയുന്നത്. இந்த இன்னைக்கு படிக்கக்கூடிய காரியத்தை நாம் ரெண்டு வகையாக பிரிச்சு படிக்கலாம். ஒரு காரியம், உன்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருந்து உன்னுடைய சுய புத்தியிலே நாம் சாயாமல் இருப்பது. രണ്ടാമത്തെ ഭാഗം, നിന്റെ എല്ലാ വഴികളിലും അവനെ നനച്ചു കൊള്ളുക, അവൻ നിന്റെ പാതകളെ നേരെയാക്കും. இரண்டாவது பாகம் நான் படிக்க போவது, நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்து கொண்டு அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருப்பது. അതിൽ ആദ്യത്തെ ഭാഗം ക്ലിയർ ആയിട്ട് നമുക്ക് പറയുന്ന ഇൻസ്ട്രക്ഷൻ എന്ന് വെച്ചാൽ പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ യഹോവയിൽ ആശ്രയിക്കുക എന്നാണ്. இதுல சொல்லக்கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்றால், முக்கிய காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு அவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். നേരത്തെ നമ്മൾ ചിന്തിച്ചു, പലപ്പോഴും നമ്മൾ പ്രശ്നങ്ങളും പ്രയാസങ്ങളും വരുമ്പോൾ നമ്മുടെ ബുദ്ധിക്ക് അനുസരിച്ച് നമുക്ക് ചിന്തിക്കാൻ വളരെയധികം സാധ്യത കൂടുതലാണ്. நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சில காரியங்கள், நம்முடைய நிராசையா நினைக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்பொழுது தேவனிடத்துல நம்பிக்கை வைக்கிறதை விட்டு நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம். എന്നാൽ ദൈവമക്കളായ നാം ആരിലാണ് ആശ്രയിച്ചിരിക്കുന്നത് എപ്പോഴും നാം ചിന്തിക്കേണ്ട ആവശ്യമുണ്ട്. தேவ மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். നമുക്ക് ബൈബിളിൽ നിന്ന് തന്നെ ചില എക്സാമ്പിൾ, ഇതിൽ വീഴ്ച വന്ന പല എക്സാമ്പിൾ നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. അതൊക്കെ ചിന്തിക്കാം. அதாவது பைபிள்ல விசுவாசத்துல விழுந்த நபர்கள், விசுவாசத்திலிருந்து இறங்கி போன நபர்களை குறித்து நிறையவே இருக்குது. சில பேருடைய எடுத்துக்காட்டுகளை நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தைக்காളുம் கூட ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുന്ന நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்தவர்களை பார்க்கலாம். നമുക്ക് ഒന്നാമതായിട്ട് ജനസിസ് 12:1-2 വാക്യം വായിക്കാം. முதலாவதாக ஆதியாகமம் 12, ஆதியாகமம் 12, 1, 2. ஆதியாகமம் 12. നമുക്ക് ജനസിസ് 15-ാം അധ്യായം 4-5 വായിക്കാം. ஆதியாகமம் 15:4-5. ஆதியாகமம் 15:4-5. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாயிருக்கக்கூடிய உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாவிப்பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி விவனமாயிருக்கும் என்றார். ഇവിടെ നാം നമ്മുടെ വിശ്വാസികളുടെ പിതാവായ അബ്രഹാമിന് ദൈവം കൊടുത്ത പ്രോമിസുകളാണ് ഇവിടെ നമുക്ക് വായിച്ചത്. இப்ப நம்ம வாசிச்ச காரியம் என்னவென்றால், நம்ம விசுவாசத்தினுடைய தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த 2 வாக்குத்தத்தங்களை தான் வாசித்தோம். അവിടെ അബ്രഹാമിനോട് പറയുന്നത്, നിന്നെ വലിയൊരു ജാതിയാക്കും. പിന്നെ അതേപോലെ നാം 15:5 വായിക്കുന്നത്, നീ ആകാശത്തേക്ക് നോക്കുക, നക്ഷത്രങ്ങളെ എണ്ണുവാൻ കഴിയുമെങ്കിൽ എണ്ണുക എന്ന് കൽപ്പിച്ചു, നിന്റെ സന്തതി ഇങ്ങനെയാകും എന്ന് അവനോട് കൽപ്പിച്ചു. அதாவது இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு தேவன் என்ன ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் என்றால்,
உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் ஆதியாகமம் 15:5 வானத்தினுடைய நட்சத்திரங்கள் எப்படியாக இருக்கிறதோ, நீ வானத்தை பாரு, அந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதோ, எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெரிதாக்குவேன் என்று சொல்கிறார். ഇങ്ങനെയുള്ള ഈ വാഗ്ദാനങ്ങൾ പ്രോമിസസ് കൊടുക്കുന്ന സമയത്ത് അബ്രഹാം, നമുക്കറിയാം അബ്രഹാമിന്റെ ഭാര്യ എന്ന് പറയുന്നത് സാറയാണ്. இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும்பொழுது நமக்கு நல்லாவே தெரியும் ஆபிரகாமுடைய மனைவி சாராளா இருக்கிறாள். എന്നാൽ നമുക്കറിയാം പിന്നീട് എന്താ സംഭവിച്ചെന്നുള്ളത്. സാറ എന്ത് ചെയ്തു എന്നുള്ളത് നമുക്ക് ചിന്തിക്കാം. നമുക്ക് 16:1-2 വായിക്കാം. அதாவது இப்படி வாக்குத்தத்தத்தை பெற்ற ஆபிரகாமும் சாராலும் இதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை நமக்கு தெரியும். அந்த கதை 16வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய மனைவியான சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராய் வார்த்தைக்கு ஆபிரகாம் சொல்லி கொடுத்தார். ഇവിടെ സാറ എന്ത് ചെയ്തു എന്ന് വെച്ചാല് നമുക്കറിയാം അബ്രഹാമിന് വാഗ്ദാനം കൊടുത്തിരുന്നു, പ്രോമിസ് കൊടുത്തിരുന്നു. പക്ഷെ അതിനൊരു കാലതാമസം ദൈവം വെച്ചിരുന്നു. അത് ദൈവത്തിന്റെ ആ പ്ലാൻ അനുസരിച്ചാണ് ആ കാര്യങ്ങൾ നടക്കുന്നത്. அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் நீ ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கிறது, காலதாமதம் நடக்கிறது. ஆனால் அந்த டயத்துல அந்த சாராள் செஞ்ச காரியத்தை தான் அந்த 2 வசனத்துல நம்ம வாசித்தோம். ഇവിടെ സാറ സ്വന്തം ബുദ്ധിക്ക് ചിന്തിച്ചിട്ടാണ് ഈ ഒരു പ്രവൃത്തി ചെയ്യുന്നത്. അതായത് തന്റെ കൂടെയുള്ള ഹാഗാറിനെ അബ്രഹാമിന് ഭാര്യയായിട്ട് കൊടുക്കുകയാണ്. அதாவது இந்த இடத்துல சாராள் செய்தது தன்னுடைய சொந்த புத்தியிலே சாய்ந்தது. சொந்த புத்தியிலே சாய்ந்து என்ன பண்ண அப்படின்னா, தனக்கு வேலைக்காரியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை தன்னுடைய ஹஸ்பண்ட், நம்முடைய கணவனுக்கு மனைவியாக கொடுத்தார். അതിന്റെ ഉദ്ദേശം എന്ന് പറഞ്ഞാൽ ഹാഗാറിലൂടെ അവർക്ക് മക്കളെ നൽകുവാൻ വേണ്ടിയിട്ടാണ് അവർ ഉദ്ദേശിക്കുന്നത്. அவங்க மனசுல என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, என்னுடைய சந்நிதி என்னையால பிறக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய புருஷனுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணை அவருக்கு கொடுத்தார்கள். എന്നാൽ ദൈവം അതല്ല ഇവിടെ ഉദ്ദേശിച്ചിരുന്നത് നമുക്ക് പിന്നീടുള്ള വാക്യങ്ങളിൽ മനസ്സിലാക്കാൻ സാധിക്കും. ஆனால் தேவன் நினைத்தது அது அல்ல என்பது பின்னாடி நம்ம வாசிக்கும் போது தெரியும். அவருடைய சித்தம் வேற இதுவா இருந்தது. നമുക്ക് 15:16 വായിക്കാം. 15:16 ஆதியாகமம் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய സോറി അതല്ല, 17:19. 17:19 வரை சொல்லுகிறது. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்நிதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ഇവിടെ അബ്രഹാമിന് തെളിച്ചു ദൈവം കൊടുക്കുന്നതാണ്. അതായത് സാറായിലൂടെയുള്ള സന്തതി അത് ഉണ്ടാകും. അങ്ങനെ തന്നെയാണ് നിങ്ങളുടെ തലമുറ എന്ന് പറയുന്നതിന്റെ അത് തെളിച്ചു കൊടുക്കുന്ന ഭാഗമാണ് ഇവിടെ പറയുന്നത്. அதாவது பின்பு தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டுட்டு சாராளை கூப்பிட்டுட்டு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கக்கூடிய சந்நிதி உன் மூலமாகவும் உன்னுடைய மனைவியாக சாராள் நிமித்தமாகவும் வரக்கூடிய பிள்ளைதான் என்ற ஒரு தெளிவை அந்த இடத்துல கொடுக்கிறார். ഇത് തെളിയിച്ചു കൊടുക്കുന്നതിന് നമുക്ക് മുമ്പോട്ടുള്ള വാക്യങ്ങളിൽ വായിച്ചാലും ഇത് സെയിം 16 പറയുന്നുണ്ട്. ഞാൻ അവളെ അനുഗ്രഹിച്ച് അവളിൽ നിന്ന് നിനക്കൊരു മകനെ തരും. ഞാൻ അവളെ അനുഗ്രഹിക്കുകയും അവൾ ജാതികൾക്ക് മാതാവായി തീരുകയും ജാതികളുടെ രാജാക്കന്മാർ അവളിൽ നിന്ന് ഉത്ഭവിക്കുകയും ചെയ്യുമെന്ന് அருளி செய்து என்ன தேவன் പറയുന്നുണ്ട്. அதாவது இந்த தெளிவு முன்பு 16வது வசனத்திலே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு என்றால், தேவன் நான் அவளை என்று சொல்லுவது சாராளை, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ഇത് പറഞ്ഞപ്പോഴും അബ്രാമിന് പോലും ഒരു പക്ഷെ അത് ആ സമയത്ത് വിശ്വസിക്കാൻ സാധിച്ചില്ല എന്ന് നമുക്ക് പിന്നീടുള്ള വാക്യങ്ങളിൽ കാണാൻ പറ്റും. இவ்வளவு தெளிவாக தேவன் அவர்களோடு கூட பேசி இருந்தும் அந்த ஆபிரகாமுக்கு தேவன் மேல இந்த காரியத்திலே முழுவதுமாக நம்பிக்கை வைக்க தயங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். മുമ്പ് വാഗ്ദാനങ്ങൾ ദൈവം കൊടുത്തപ്പോൾ
അത് അബ്രഹാം വിശ്വസിച്ചു, അത് അവൻ നീതിയായി കണക്കിട്ടു എന്ന് നമ്മൾ മുമ്പത്തെ വാക്യങ്ങളിൽ വായിക്കുന്നുണ്ട്. அதாவது முன்புள்ள வசனங்கள் இவ்வாறாக வாசிக்கிறோம். தேவன் சொன்னதை அவன் விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் என்பது நீதியாக எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். പക്ഷെ കാലക്രമേണ അവർക്ക് അത് പ്രായം ചെന്നു, അവർക്ക് മാനുഷ്യമായിട്ട് ചിന്തിക്കുമ്പോൾ അത് അസാധ്യമായിട്ടുള്ള ഒരു വിഷയമായിട്ട് തോന്നി. ஆனா பழைய இதுல அதுக்கு அது ஒரு நீதியாக எண்ணப்பட்டாலும் தனக்கு வயசு ஆகுதே, நம்ம முதிர்ந்த வயதுலாக மாறிட்டோமே, என்னுடைய மனைவி முதிர்ந்த வயதுலாக மாறிட்டாங்களே, எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி தன்னுடைய சுய சிந்தனைகளை அவர் சார்ந்திருக்கிறார்கள். നമുക്ക് 17-18 വായിക്കാം. 17-18 17-18. இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 17-18. അപ്പോൾ അബ്രഹാം കവിണ്ണു വീണ് ചിരിച്ചു, 100 വയസ്സുള്ളവന് മകൻ ജനിക്കുമോ, 90 വയസ്സുള്ള സാറ പ്രസവിക്കുമോ എന്ന് തന്റെ ഹൃദയത്തിൽ പറഞ്ഞു. ஆதியாகமம் 17-17 இவ்வாறாக சொல்லுகிறது. தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதான இவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராளை பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். 16 ദൈവം അത് തെളിച്ചു പറഞ്ഞപ്പോഴും അബ്രഹാം ഉള്ളിൽ ചിരിച്ചുകൊണ്ടാണ് പറയുന്നത്, എനിക്ക് 100 വയസ്സുള്ള മകന് ജനിക്കുമോ, അല്ലെങ്കിൽ 90 വയസ്സുള്ള സാറയ്ക്ക് പ്രസവിക്കുമോ എന്നൊരു ഹൃദയത്തിൽ ചിരിച്ചുകൊണ്ടാണ് അവൻ ദൈവത്തുമ്പാകെ കവിണ്ണു വീണത്. அதாவது தேவனுக்கு முன்பாக, அதாவது தேவன் அவர்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆபிரகாம் கூட சாராள் கூட தேவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலும், ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்துல என்ன சிந்தை இருந்தது என்றால், எனக்கு இத்தனை வயசாயிடுச்சு, என்னுடைய மனைவிக்கு 90 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, எங்களுக்கா குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள இருதயம் சிரித்து கொண்டே அவன் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். അത് സെയിം 18 അവൻ അത് അവന്റെ വായിൽ നിന്ന് തന്നെ പറയുന്നുണ്ട്, ഇസ്മായിൽ നിന്റെ മുമ്പാകെ ജീവിച്ചിരുന്നാൽ മതി എന്നാണ് പറയുന്നത്. കാരണം ഇസ്മായിൽ മാത്രമായിരുന്നു അന്ന് അവന്റെ മകനായിട്ടുണ്ടായിരുന്നത്. 18 வர சொல்லுகிறது. அதாவது எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு, சரி இஸ்மவேலை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி 18 இப்படி சொல்லியிருக்கான், தேவனே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணியிருக்காரு. അത് ഒന്നും കൂടി അങ്ങനെയല്ല എന്ന് ദൈവം ഒന്നുകൂടി തെളിച്ചു പറയുന്നതാണ് നമുക്ക് പിന്നീട് 19 വാക്യത്തിൽ നമ്മൾ വായിച്ചത്. ஆனால் தேவனுக்கு அது ரொம்ப தெளிவாக புரிந்ததுனால இதுக்கு அடுத்து உள்ள வசனங்கள்ல, இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னுடைய சித்தம் வேற என்று அவர் அடுத்த வசனங்களை தெளிவுபடுத்துகிறார். നമുക്ക് മറ്റൊരു എക്സാമ്പിൾ കൂടി നോക്കാം. സംഖ്യാപുസ്തകം 13:1 വായിക്കാം. இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம வாசிக்கலாம். നമ്പേഴ്സ് என்னாகும் 13:1. என்னாகமம் 13:1. 13:1. 1-2. என்னாகமம் 13:1-2. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். ഇതിന്റെ കോണ്ടക്സ്റ്റ് നമുക്കറിയാം. ഇസ്രായേൽ മക്കളെ ഈജിപ്തിൽ നിന്ന് പിടിച്ചു വന്നിട്ട് മോശയോട് ദൈവം പറയണ, നിനക്കൊരു ദേശം കൊടുക്കാൻ ഉദ്ദേശിക്കുന്നുണ്ട്. അപ്പൊ കാനാൻ ദേശം നോക്കി കാണാനായിട്ട് കുറച്ച് പുരുഷന്മാരെ അയക്കുവാൻ മോശയോട് പറയണത് ദൈവം. இது இரண்டாவது எடுத்துக்காட்டு பார்க்க போறோம். இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடிமை தேசமாக்கிய எகிப்தில இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு தேவன் கொடுத்த ஒரு புதிய தேசத்துக்கு நான் உங்களை அனுப்பி கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லி மோசேட்ட கர்த்தர் சொல்லுகிறார். അങ്ങനെ മോശ കുറച്ചുപേരെ അയക്കുന്നുണ്ട്. അതിനെ കുറിച്ച് തിരിച്ചു വന്നിട്ട് നമുക്ക് അറിയാം, അതിൽ കുറച്ചുപേര് എന്താ പറഞ്ഞതെന്ന് നമുക്ക് 13:31 മുതൽ 33 വരെയുള്ള വാക്യം വായിക്കാം. அதாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு இந்த மோசே அந்த எகிப்துல அடிமைப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை கடைசி வசனமாய் 31ல 13:31 இருந்து நம்ம வாசிக்கலாம். அவரோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்த்து பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்களிடம் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கு குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போட்டிருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்ப செய்தார்கள். അതെ, ഇവിടെ 32 തങ്ങൾ ഒറ്റുനോക്കി ദേശത്തെ കുറിച്ച് അവർ ഇസ്രായേൽ മക്കളോട് ദുർവർത്തമാനമായിട്ട് പറഞ്ഞെന്നാൽ പറഞ്ഞാണ് വചനം പറയുന്നത്. இந்த இடத்துல வர சொல்லுகிறது, தேவன் தருவாய் என்று சொன்ன அந்த தேசத்தை இவங்க வேவு பார்த்து வந்துட்டு, இவங்க அதாவது அந்த வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க,
அந்த இடத்துல வந்து ரொம்ப பலவான்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து நம்மளால போவே முடியாது. அதுல பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. നാം നേരത്തെ 13:2 പറഞ്ഞു ഇസ്രായേൽ മക്കൾക്ക് ഞാൻ കൊടുക്കാനിരിക്കുന്ന കാനാൻ ദേശം മറ്റു നോക്കാനാണ് ദൈവം അവരെ ആളുകളെ അയക്കാൻ പറഞ്ഞത്. அதாவது 13:2 எவ்வாறு சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தரக்கூடிய அந்த கானான் தேசத்தை நீங்க பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் சில மனிதர்கள் அனுப்புகிறாரு. நான் தரக்கூடிய தேசம் என்கிறாரு. എന്നാൽ ഒറ്റുനോക്കി വന്നവർ പറഞ്ഞത് നേരെ തിരിച്ച് അതിന് വിപരീതമായിട്ടുള്ള ഒരു ദുർവർത്തമാനം ഇവിടെ പറയുന്നത്. ஆனால் அவர்கள் திரும்பி வந்துட்டு அந்த வேவு பார்க்க போனவங்க அந்த ஒற்றர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, தேவன் சொன்னதுக்கு அப்படி எதிர்த்த ஆப்போசிட்டா பேசுறாங்க. ഇവിടെയും നാം ചിന്തിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് അറിയാം നേരത്തെ സാറയ്ക്ക് വീണത് സ്വന്തം ആ ബുദ്ധിക്കുള്ള ചിന്തയാണ് അവിടെ ഉണ്ടായത്. അതുപോലെ തന്നെ ഇവർക്കും ആ സ്വന്തം ബുദ്ധിക്കുള്ള ചിന്തയാണ്. കാരണം വെച്ചാൽ അവർ കണ്ട ദേശം എന്ന് പറഞ്ഞാൽ അവിടെ മല്ലന്മാരും அதிகாயகന്മാരുമായിട്ടുള്ള ആൾക്കാരെയാണ് അവർ കണ്ടത്. அதாவது இந்த வசனத்தை நம்ம சாராளுக்கு நடந்ததை நம்ம பார்ப்போமானால் ஒரே மாதிரி இருக்கும். சாராள் எப்படி நம்பிக்கையே இல்லாம தேவனை பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சாலோ அதே மாதிரிதான் இந்த மனிதர்கள் இந்த வேவு பார்க்க போனவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு ஐயோ இந்த இடத்துலயே தேவன் எனக்கு தரப்போறாரு, இந்த இடத்துல பெரிய பலவான்களும் ராட்சதர்களும் மிகப்பெரிய சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு வந்தாங்க. അവരുടെ മറ്റുള്ളവരുടെ എനിമിയുടെ ബലത്തെ കണ്ടിട്ടാണ് അവരെ തന്നെ അളന്നത്. அதாவது அங்க போயிட்டு தேவனை அவர்கள் பார்க்காம மற்ற மனிதர்களுடைய பலத்தை பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சுய புத்தியில சாஞ்சிட்டு வந்துட்டாங்க. ഇവിടെ ദൈവത്തിലുള്ള ആശ്രയം അവരിൽ കാണുന്നില്ല. தேவன் மேல அவர்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அங்க காணப்படவில்லை. അതിനുള്ള ശിക്ഷയും അവർക്ക് ദൈവത്തിൽ നിന്ന് ലഭിക്കാനിടയായി. அதனால அதனுடைய விளைவுகள் அதனுடைய சில சிக்ஷைகளை தேவன் அவர்களுக்கு அனுமதித்தார். നമുക്ക് പുസ്തകത്തിലെ 14:29 മുതലുള്ള വാക്യം 35 വരെയുള്ള വാക്യം വായിക്കാം. என்னாகும் 14:29 முதல் என்னாகும் 14:29 முதல் 35 வரை 35 வரை 29 to 35. உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களுக்கு எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவரின் பெயர்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேப், நூரின் குமாரன் யோசுவாவை தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணைக்கு கொண்ட தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களும் இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடிய இந்த பொல்லாத சபையாகிய யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள், இங்கே சாவார்கள் என்று சொன்னேன். അതെ, നേരത്തെ ആ പെരുവിടുത്തവരെ ദൈവം ശപിക്കുന്നതായിട്ട് അവിടെ നമുക്ക് കാണാൻ സാധിക്കുന്നു. அதாவது அந்த நம்பிக்கை இல்லாமல் முறுமுறுத்தவர்களை சபிக்கக்கூடிய ஒரு வசனங்கள் தான் வாசித்தோம். അവരെല്ലാം ആ മരുഭൂമിയിൽ മരിച്ചു വീഴുന്നതിനാണ് അവിടെ ദൈവം പറയുന്നത്. அந்த இடத்துல சொல்றீங்க உங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் மரித்து சாவீர்கள் என்று சொல்கிறார். അത് മാത്രമല്ല 40 ദിവസം എടുത്തു നോക്കുമ്പോൾ ആ 40 ദിവസത്തിന്റെ എണ്ണത്തിനൊപ്പം 40 വർഷം അവർ ആ മരുഭൂമിയിൽ അലയാൻ ഇടയായി. இந்த ஒரு கீழ்ப்படியாம இந்த ஒரு நம்பிக்கை இல்லாமையினால 40 வருஷம் அவ்வளவு கூட்ட ஜனங்கள் அத்தனை வருஷமாக வனாந்தரத்திலே சுற்றிட்டு இருந்தார்கள். ഇവിടെയും ദൈവത്തിൽ അവർ ആശ്രയിക്കേണ്ട സ്വന്തം ബുദ്ധിക്ക് നമ്മുടെ ജീവിതത്തിലായാലും നാം എപ്പോഴും ചിന്തിക്കേണ്ടത് നാം ഈ ലോകത്തിന്റെ അളവ് പോലും കൊണ്ടല്ല നാം ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തിയെ നാം അളക്കേണ്ടത്. இது இரண்டாவது எடுத்துக்காட்டாக நான் பார்க்கிறோம். தன்னுடைய சுய புத்தியின் மேலே சாய்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகிய ஜனங்கள் நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் சுய சிந்தையினாலே சார்ந்து வாழுகிறோமா, இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறோமா? കാരണം നമ്മുടെ ബുദ്ധിക്കൊന്നും ചിന്തിക്കാൻ പറ്റുന്നതിനപ്പുറമാണ് ദൈവത്തിന് പ്രവർത്തിക്കാൻ സാധിക്കുന്നത്. அதாவது அதனுடைய விடை என்னவென்றால் நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய சிந்தனையினால சிந்திக்க முடியாத காரியங்களை தேவன் சிந்தித்துதான் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். നാം വചനത്തിൽ തന്നെ നാം വായിക്കുന്നുണ്ട്, അവന്റെ വഴികൾ എന്ന് പറയുന്നത് അഗോചരം എന്നാണ് നാം വായിക്കുന്നത്. நாம் அவருடைய வார்த்தையில அவருடைய வசனத்துல வர சொல்கிறோம், தேவனுடைய வழிகள் அதிசயமானவை. അത് നമുക്കൊന്നും ബുദ്ധിക്ക് നമ്മുടെ ചെറിയ ബുദ്ധിക്കൊന്നും ചിന്തിക്കാൻ സാധിക്കില്ല. പല കാര്യങ്ങളും നമുക്ക്
ഊഹിക്കാവുന്നതിൽ എത്രയോ അപ്പുറമായിട്ട് അവന് ഇല്ലാത്തതിനെ ഉള്ളതുപോലെ വിളിക്കുവാൻ സാധിക്കുന്ന ദൈവമാണ്. அதாவது தேவனுடைய வார்த்தை பாரு சொல்லுகிறது, மனுஷனுடைய சிந்தைக்கும் மனுஷனுடைய புத்திக்கும் எட்டாவது உயரத்துல தான் தேவனுடைய சிந்தை இருக்கிறது. நான் மனுஷ சிந்தனையினால பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனா தேவனுடைய சிந்தனையில தேவன் உள்ளதை இல்லாமல் ஆக்குவார், இல்லாததை உள்ளதாக மாற்றுவார். ഞാൻ ചിന്തിക്കാൻ ഇപ്പൊ ആദ്യത്തെ ഭാഗങ്ങൾ നമ്മൾ ചിന്തിച്ചത് സദൃശവാക്യത്തിന്റെ 3:5 വാക്യത്തിൽ പറയുന്നത് നാം പൂർണ്ണ ഹൃദയത്തോടെ ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക, നമ്മുടെ വിവേകത്തിന് ഊന്നരുത്. நம்ம முதலாவதாக ஒரு வசனம் வாசித்தோம், நீதிமொழிகள் 3:4, 5 தன்னுடைய சுய புத்தியின் மேலே சாயாமல் தேவனிடத்திலே முழுமையாக நம்பிக்கையா இருப்போம் என்பதை தான் இந்த 2 எடுத்துக்காட்டின் மூலமாக நாம் படித்தோம். അങ്ങനെ ചിന്തിച്ചവരെ കുറിച്ചുള്ള വിഷയം നമുക്ക് എക്സാമ്പിൾസ് ആയിട്ട് നമുക്ക് ചിന്തിക്കാനിടയായി. அந்த வசனத்தின் ஆதாரப்படி, அதாவது சுய புத்தியின் சாயாம தேவனிடத்திலே முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருங்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் நாம் சாராள் ஆபிரகாமையும் நாம் இந்த இஸ்ரவேல் கானான் தேசத்தை வேவு பார்த்த மனிதர்களை குறித்தும் வாசித்தோம். അതുകൊണ്ട് ഏതൊരു വിഷയത്തിലും നാം നമ്മുടെ ബുദ്ധിക്ക് ചിന്തിക്കാതെ എപ്പോഴും ദൈവത്തിൽ പൂർണ്ണതയിൽ ആശ്രയിക്കാൻ നാം പഠിക്കണം. நாம் இதுல இருந்து படித்தது என்னவென்றால், நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல சாயாம எந்த இடத்துல நம்முடைய சுய சிந்தனையை சாராமல் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சிந்தையும் சாருவோமாக. നമുക്ക് സദൃശവാക്യം 3:6 ഒന്നുകൂടി വായിക്കാം. திரும்பியுமாக நீதிமொழிகள் 3:6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:6, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ഇവിടെ പറയുന്നത് നിന്റെ എല്ലാ വഴികളിലും അവനെ നനച്ചുകൊള്ളുക, അവൻ നിന്റെ പാതകളെ നേരെയാക്കും എന്നാണ്. അതായത് നിന്റെ ഓരോ വഴികളിലും അവനെ നനച്ചുകൊള്ളുക, അപ്പോൾ ഓട്ടോമാറ്റിക്കലി ദൈവം എല്ലാ വഴികളും ഓട്ടോമാറ്റിക്കലി ശരിയാക്കും എന്നാണ് പറയുന്നത്. இதுல சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வழிகள் எல்லாம் தேவனிடத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு வழிகளையும் தேவன் பார்த்துக் கொள்வார். ഇവിടെ എല്ലാ വഴികളിലും അവനെ നനച്ചുകൊള്ളുക എന്ന് പറയുന്നത് ദൈവം ഉദ്ദേശിക്കുന്നതാണ്. எல்லா வழிகளிலும் நீங்கள் அவனை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் என்றால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? പലപ്പോഴും നാം ചെയ്യുന്നത് വെച്ചാൽ നമ്മുടെ ജീവിതത്തില് പല ആഗ്രഹങ്ങളുണ്ടാവും, പല പ്ലാനുകളൊക്കെ ഇടും. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய பிளான்கள் இருக்கும். ചിലപ്പോൾ അത് കരിയർ ആയിരിക്കാം, ചിലപ്പോൾ അത് നമ്മളെ പഠിപ്പായിരിക്കാം, പല കാര്യങ്ങളും നമ്മൾ ഒരുപാട് ഫ്യൂച്ചറിനെ കുറിച്ച് നമ്മൾ ഒരുപാട് ചിന്തിച്ചു കൂട്ടും. நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கக்கூடிய நம்ம வேலையை குறித்தோ இல்லை என்ன படிக்கலாம் என்பதோ இல்லைன்னா நம்முடைய குடும்பத்தை குறித்தோ நிறைய பிளான்ஸ், நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கும். എന്നാൽ അതെല്ലാം ദൈവത്തിന്റെ ഹിതത്തിനൊപ്പമാണോ നമ്മൾ ചിന്തിക്കാറുണ്ട്. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி என்னவென்றால், நாம் பிளான் பண்ணுவது, நம்ம சிந்திப்பது, நம்ம எதிர்பார்ப்பது தேவனுடைய வழிநடத்துதல் படியாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ഇവിടെ നിന്റെ എല്ലാ വഴികളും ദൈവത്തെ ചിന്തിച്ചുകൊള്ളാൻ, നീ ആ വഴികൾ പ്ലാൻ ചെയ്യുമ്പോഴും ദൈവത്തെ നനച്ചുകൊണ്ടാണ്, ദൈവത്തെ മുൻനിർത്തിക്കൊണ്ട് വേണം நம்ம காரியங்களை சிந்திக்கானாയിട്ട്, வழிகள் செய்யானாയിട്ട്. இந்த வசனத்தை எப்படி பார்ப்போமானால், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் என்னென்ன வழிகளில் போகணும்னு சொல்லி பிளான் பண்றோமோ அந்த வழிகள் எல்லாம் தேவனையும் அவனுடைய வார்த்தையையும் முன்னிறுத்தி அவருடைய பிளான் பிரகாரமாக தேவனுடைய மேல் நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்பிக்கை பிரகாரமாக நாம் நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ഭാവിയെ കുറിച്ച് നാം അതേക്കുറിച്ച് ആകുലപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല എന്നാണ് ദൈവം പറയുന്നത്. அதாவது அந்த வழிகளை குறித்ததான பயம், அந்த வழி குறித்ததான அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம பார்க்க வேண்டாம். നമുക്ക് മത്തായി 6:33-34 വാക്യം. மத்தேயு 6:33-34 വാക്യം. 33-34. மத்தேயு 6:33-34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளை குறித்து அதன் பாடு போகும். ഇവിടെ പറയുന്നു, മുമ്പേ അവന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിപ്പിൻ, അതോടുകൂടി ഇതൊക്കെയും നിങ്ങൾക്ക് കിട്ടും. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். അതുകൊണ്ട് നിങ്ങൾ നാളെയെ കുറിച്ച് വിചാരപ്പെടരുതെന്നാണ് അവിടെ ക്ലിയർ ആയിട്ട് പറയുന്നത്. அதனாலதான் ஆகையால் நீங்க நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறது. ഫ്യൂച്ചറിനെ കുറിച്ച് നാം ഒരുപാട് ആകൽപ്പെടേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല. നമ്മൾ അന്വേഷിക്കേണ്ട ദൈവത്തിന്റെ വഴിയും ദൈവത്തിന്റെ മാർഗത്തെയും നമുക്ക് ചിന്തിക്കേണ്ട ആവശ്യമില്ല. நம்ம எதிர்காலத்தை குறித்து நிறைய பிளான் பண்ணவோ பயப்படவோ நமக்கு தேவையில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டிருப்போமானால் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். നാം ചിന്തിക്കുന്നതെല്ലാം ദൈവത്തിന്റെ ഹിതമാണോ എന്ന് നാം ചിന്തിച്ചു വേണം ഓരോ പ്രവൃത്തികൾ ചെയ്യുവാനായിട്ട്.
நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பிளான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் தேவனுடைய காரியத்தை தேவனுடைய வழிநடத்தத்தின்படி தான் நாம் செய்கிறோமா என்பதை மட்டும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். നമുക്ക് ഫിലിപ്പിയറിന്റെ 4 അധ്യായം 6 വാക്യം വായിക്കാം. பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் சோதனையோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரிவிக்கும். ഇവിടെ ഒന്നിനെ കുറിച്ച് വിചാരപ്പെടരുത്, എല്ലാറ്റിലും പ്രാർത്ഥനയാലും അപേക്ഷയാലും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ സ്തോത്രത്തോടുകൂടി ദൈവത്തോട് അറിയിക്കേണ്ടത് വേണ്ടത്. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரத்தோடு கூட துதிகளோடு கூட தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். ഇവിടെ പറയുന്നുണ്ട് പ്രാർത്ഥനയാലും അപേക്ഷയാലും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ സ്തോത്രത്തോടെ ദൈവത്തോട് അർപ്പിക്കുക എന്ന് പറയുന്നുണ്ട്. പ്രാർത്ഥനയാലും അപേക്ഷയാലും നിങ്ങളുടെ ആവശ്യങ്ങൾ സ്തോത്രത്തോടെ ദൈവത്തോട് അറിയിക്കുക. அதாவது இந்த இடத்துல வர சொல்லுகிறது நம்முடைய இல்ல பிலிப்பியர் 4:6 பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். പലപ്പോഴും നാം പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ അപേക്ഷിക്കുമ്പോഴാണ് നമ്മുടെ അത്യാഗ്രഹങ്ങളാണ് ആവശ്യത്തെക്കാളും കൂടുതൽ നമ്മൾ അത്യാഗ്രഹങ്ങളാണ് നാം പലപ്പോഴും ദൈവത്തെ അറിയിക്കുന്നത്. நம்முடைய நிறைய நேரத்தில் தேவனிடத்துல ஜபத்தில் இருக்கும் பொழுது நாம் சொல்லுவது நம்முடைய தேவைகள் நம்முடைய வேண்டுதல்களை தான் நாம் அதிகமாக சொல்லுகிறோமே தவிர ஆனால் இங்கு சொல்லப்பட்டது வேற காரியம். നാം പലതും നാം മുൻകൂട്ടി നേരത്തെ നമ്മുടെ സ്വയം ബുദ്ധിക്ക് പലതും നാം ചിന്തിക്കും, പ്ലാൻ ചെയ്യും, അത് എന്നിട്ട് ദൈവത്തെ അറിയിക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. நிறைய நேரத்துல நம்முடைய சுய புத்தியினால சில விஷயங்களை நம்ம பிளான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை போய் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம், அந்த மாதிரி நாங்க பண்ண போறோம் அப்படின்ட்டு. ഒരുപക്ഷെ ചിലപ്പോൾ ദൈവത്തിന് അതായിരിക്കില്ല ഉദ്ദേശം. ஒருவேளை தேவனுடைய சித்தம் அது செய்வது நம்முடைய சித்தம் இல்லாமல் இருக்கும். അതിന്റെ അന്ത്യം എന്താണെന്ന് വെച്ചാൽ ചിലപ്പോൾ അത് നടക്കൂല, അവസാനം നമ്മളത് നിരാശപ്പെടേണ്ടി വരും. ஒருவேளை நான் ஒரு பிளான் போட்டுட்டு தேவனிடத்துல போய் வேண்டிக்கிட்டே இருந்துட்டு கடைசி அது நடக்கல அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நிராசையில நிறுத்துவோம். ഇത് ദൈവമക്കൾക്ക് അനുദിനമായിട്ടുള്ള ഒരു കാര്യമല്ല. இது தேவனுடைய மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு കാര്യമല്ല, അങ്ങനെ இப்படி நடக்கக்கூடாத ஒரு காரியம். അതുകൊണ്ടാണ് അവിടെ ക്ലിയർ ആയിട്ട് ഒന്നിനെ കുറിച്ച് വിചാരിക്കുന്നത്. നമ്മൾ പ്രാർത്ഥനയോട് കാര്യങ്ങൾ അർപ്പിക്കുമ്പോൾ ഒന്നിനെ കുറിച്ച് ഒരു കാര്യം നമ്മൾ പ്രാർത്ഥിച്ച് ദൈവത്തോട് വിട്ടു കഴിഞ്ഞാൽ പിന്നെ അതേക്കുറിച്ച് വിചാരപ്പെടേണ്ട ഒരു ആവശ്യമില്ല. അത് നമ്മൾ വിട്ടല്ല, ദൈവഹിതമെങ്കിൽ കാര്യങ്ങൾ നടക്കട്ടെ എന്നായിരിക്കും. நம்ம ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் தேவனிடத்திலே அதை தெரியப்படுத்தி விட்டு அதனுடைய விளைவுகள் அதனுடைய ரிசல்ட்டை ஆண்டவர் கையில கொடுக்கணும். அது நடக்குதோ நடக்கலையோ நாம் தேவனிடத்திலே நம்பிக்கையா இருக்க வேண்டும். നമുക്ക് അറിയാം, കഴിഞ്ഞ ക്ലാസ്സിൽ ജോർജ് ഞങ്ങള് പറയണ്ടേ, നാം ഏതൊരു കാര്യം പറയുമ്പോഴും ദൈവഹിതമെങ്കിൽ അത് അങ്ങനെ നടക്കട്ടെ എന്ന് അങ്ങനെ വേണം പറയാൻ ദൈവമക്കൾ. போன வாரத்துல ஜார்ஜ் தன்னுடைய செய்தியில சொல்லும் பொழுது தேவனுக்கு சித்தமானால், நான் எதிர்பார்க்கிற விஷயம் தேவனுக்கு சித்தமானால் அது நடக்கும், நடக்காவிட்டாலும் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருப்போம் என்று சொன்னார். നമുക്ക് ആ ഭാഗം ഒന്ന് വായിക്കാം. യാക്കോബിന്റെ 4-ാം അധ്യായം 13 മുതൽ 16 വരെ. யாக்கோப்பு 4:14 13 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യം. யாக்கோப்பு 4:13-14 மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றிய பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. അതെ, ഇവിടെ 15 പറഞ്ഞു, കർത്താവിന് ഇഷ്ടമുണ്ടെങ്കിൽ ഞങ്ങൾ ജീവിച്ചിരുന്ന് ഇന്നത് ചെയ്യും എന്നല്ലയോ പറയേണ്ടത്. ഇപ്പോൾ നാം ആ രീതിയിൽ വേണം നമ്മുടെ എല്ലാ വാക്യങ്ങളും നമ്മുടെ ആറ്റിറ്റ്യൂഡ്, പറച്ചിലും മാത്രമല്ല ആറ്റിറ്റ്യൂഡിലും അങ്ങനെ ആയിരിക്കേണ്ടത്. அதாவது அதில் 15 வர சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதாவது நம்முடைய சிந்தனைகளை நாங்கள் இது செஞ்சிருவோம் அது செஞ்சிருவோம் இல்ல, கடவுளுக்கு சித்தமானால் நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். അതിന് മറ്റൊരു ഉദാഹരണം നമുക്ക് വേണമെങ്കിൽ നേരത്തെ വായിച്ച സംഖ്യാപുസ്തകത്തിൽ തന്നെ അവിടെ കാലേബും യോശുവയും ചിന്തിക്കുന്ന ഒരു വാക്യമുണ്ട്. என்னாகமம், திருப்பி என்னாகமத்திலே வாசிக்கலாம். നമ്പേഴ്സ് 14 ആണ്. என்னாகமம் 14 14:7-9.
14:7-9 வேற வாசிக்கலாம். 14:7 முதல் 9 வரை. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து ഞാൻ 6 തൊട്ട് കഴിഞ്ഞു. 6 முதல் 6 தேசத்தை சுற்றி பார்த்து நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நீழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். അതെ, ഇവിടെ നേരത്തെ ഒരു കൂട്ടം ജനം ദുർവർത്തമാനം പറഞ്ഞപ്പോൾ ഇവിടെ യോശുവയും കാലേബും പറഞ്ഞ പോസിറ്റീവായിട്ടുള്ള ഒരു വാക്യങ്ങളാണ് നമ്മൾ കാണുന്നത്. அதாவது இதுக்கு முன்னாடி இதே தேசத்தை வேவு பார்க்க போயிருந்த அந்த ஜனங்கள் வந்து ஒரு அவிசுவாசமா ஒரு நம்பிக்கை இல்லாம பேசினாங்க. ஆனா அதே இடத்துக்கு வேவு பார்க்க சென்ற யோசுவாவும் காலேபும் ரொம்ப நம்பிக்கையோடு கூட ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இந்த பதிலை சொன்னார்கள். അതിലെ 8-ാമത്തേൽ പറഞ്ഞ യഹോവ നമ്മിൽ പ്രസാദിക്കുന്നു എങ്കിൽ എന്ന് അവർ പറഞ്ഞിട്ടാണ് ആ കാര്യം പറയുന്നത്. அவர் சொல்லும்போது முதலாவதாக வர சொல்லுகிறார், கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தாரானால் அப்படின்னு என்று ஆரம்பிக்கிறார். അവിടെ ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ് ഉണ്ട്, അതായത് നമുക്ക് ദൈവം അങ്ങനെ നമ്മിൽ പ്രസാദിക്കുമെങ്കിൽ നമ്മളത് കീഴടക്കുമെന്നാണ് അവർ പറയുന്നത്. இதுல என்ன அர்த்தம் என்னவென்றால், தேவன் நம்ம மேல பிரியமா இருந்து அவருக்கு சித்தமா இருந்திருந்தால், அவர் இனிமேல் நேசித்து செய்திருந்தால் எனக்கு அது நடக்கும். ആ ആറ്റിറ്റ്യൂഡ് എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പക്ഷെ അതിന്റെ അനന്തരം എന്ന് പറയുന്നത് പോസിറ്റീവ് ആയിരിക്കാം, ചിലപ്പോൾ നെഗറ്റീവ് ആയിരിക്കും. നെഗറ്റീവ് ആണെങ്കിൽ പോലും അത് അക്സെപ്റ്റ് ചെയ്യാനുള്ള ഒരു കെപ്പിലിറ്റി. ദൈവഹിതം അങ്ങനെയാണെങ്കിൽ അങ്ങനെ, ഇല്ലെങ്കിൽ ഇല്ല എന്നുള്ള രീതിയിലാണ് ആ ആറ്റിറ്റ്യൂഡ് വേണ്ടത് നമുക്ക്. சில நேரத்துல நம்ம போகும்போது தேவனுடைய சித்தமானால், தேவன் நம்மேல் நம்பிக்கையாய் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்போமானால் அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் அப்படின்னு என்று சொல்ல வேண்டும். சில நேரம் அது பாசிட்டிவா நமக்கு நடக்கும் போது தேவனுக்கு துதிக்கலாம். அதே நேரத்திலே அது நமக்கு நடக்காம நெகட்டிவாக இருந்தாலும் நாம் தேவனுடைய முடிவு அதுதான் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். അങ്ങനെ ഒരു സിറ്റുവേഷൻ വരുമ്പോൾ തന്നെ നമുക്ക് ദൈവമക്കളായി നമുക്ക് നിരാശപ്പെടേണ്ട ഒരു ആവശ്യം വരുന്നില്ല. ஒருவேளை நமக்கு நெகட்டிவா நடக்கும்போது நம்ம எதிர்பார்த்தது நடக்காத இருக்கும் போதுதான் நமக்கு മനസ്സിൽ ഒരു നിരാശை, ഒരു அமைதியின்மை நமக்கு ஏற்படும். നാം ചിന്തിക്കേണ്ട വാക്യം ഒന്നുകൂടി നമുക്ക് ചിന്തിക്കാം. സദൃശവാക്യം 3:5-6. என்னாகமம் 3 சரி நீதிமொழிகள் 3:5-6. உன் ஜீவத்தின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தருடைய கர்த்தரில் நம்பிக்கையாக இரு. உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவன் பாதையை செலுத்துவார். നാം നേരത്തെ ചിന്തിച്ചാൽ നമ്മുടെ സ്വയബുദ്ധിക്ക് ഒരിക്കലും ഒരു കാര്യം ചിന്തിക്കാതെ ദൈവത്തിൽ പൂർണ്ണ ഹൃദയത്തിൽ ആശ്രയിക്കുക. நம்ம வாசித்ததுதான், நம்முடைய சுய புத்தியின் மேல சாயாம நாம் முழு இருதயத்தோடு தேவனை மட்டும் நம்பி இருப்போம். എല്ലാ വഴികളും അവനെ നനച്ചുകൊള്ളുക. അതായത് അവിടെ ദൈവഹിതത്തിനൊത്തവണ്ണം നമ്മുടെ വ്യൂവും പാരലൽ ആയിരിക്കണം. நம்முடைய எல்லா வழிகளிலையும் நாம் தேவனை மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்னவென்றால், தேவனுடைய வழியும் நம்முடைய சிந்தையும் ஒரே நேர்கோடாக செல்ல வேண்டும். അപ്പോൾ ദൈവം എല്ലാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ എല്ലാ പാതകളെയും നേരെയാക്കും. அப்படி நம்முடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் ஒரே நேர்கோட்டில் இருப்போமானால் നാം செல்லுகிற அந்த வழியை தேவன் சரிப்படுத்துவார். അങ്ങനെയുള്ള ഒരു അവസ്ഥയിൽ നമുക്ക് നിരാശപ്പെടേണ്ട ആവശ്യമില്ല. നമ്മെ കാപ്പാനായിട്ട് ദൈവം ഉണ്ടെന്നുള്ള ആ ആശ്രയത്തോടെ നമുക്ക് മുന്നോട്ട് ജീവിക്കാൻ സാധിക്കും. ஒருவேளை அப்படி தேவனுடைய சிந்தையோடு கூட நடந்து கொண்டிருப்போமானால் நாம் நிராசைப்படவோ நாம் ஏமாற்றப்படவோ நாம் எண்ண மாட்டோம். அவரிடத்துல நம்பிக்கையா இருப்போம். ഒരു മലയാളത്തിലൊരു പാട്ടുണ്ട്, ജസ്റ്റ് അതൊന്ന് പാടിയിട്ട് നമുക്ക് നിർത്താം. ஒரு மலையாள பாட்டு ஒன்று இருக்கிறது, அதை பாடிட்டு நாம் முடிக்கலாம்.